கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Kings 18 chapter verse 7. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா உங்க கூட இருக்காங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? அவன் போகிற இடம் எல்லாம், நீங்க போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க செய்கிற எல்லா வேலைகளை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நான் அனுகூலம் பண்ணுவேன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. இவ்வளவு நாட்கள் அனுகூலம் இல்லாம இருந்திருக்கும், நீங்க செய்யறதெல்லாம் தடையாக இருந்திருக்கும், நீங்க சுகம் வேணும்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம், சுகம் கிடைக்காம இருந்திருக்கலாம், அநேக காரியங்கள் இப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க என்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை பார்த்துதான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, எல்லாம் அனுகூலமாயிற்று, நீங்க செய்கிற எல்லாவற்றையும் அப்பா ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாங்க. அவனோடு கூட இருந்தார். அந்த வசனத்தை மீண்டும் பாருங்க. ஆகையால் அப்ப என்ன சொல்றாங்க? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தாருன்னா அப்ப அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கான். அது யாரு, அவன் என்ன செஞ்சான், அப்படி அவன் செஞ்சதுனாலதான் அப்ப என்ன பண்ணாங்க, கூட இருந்து அவனுக்கு எல்லாவற்றையும் அனுகூலம் ஆக்கினார். அது யாரு? 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, எசேக்கியா ராஜா. 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு 25 years, 25 வயது. அவர் எத்தனை வருஷம் அரசாண்டார்? 29, 29 years அவர் அரசாண்டார். 3வது வசனம் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்படி என்ன செம்மையானதை செய்தான்? கீழே லிஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி, அப்பாவுக்கு பிரியம் இல்லாத அந்த மேடைகள், விக்கிரகங்களுக்கு சொரூபங்களுக்கு வைக்கிற அந்த மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து, எல்லா விக்கிரக சிலைகள் சொரூப சிலைகள் எல்லாவற்றையும் தகர்த்தான். இதெல்லாம் அப்பாவுக்கு என்னவா இருந்துச்சான்? செம்மையானதை செய்தான், அப்பாவுக்கு பிடித்தமானவைகளை செய்தான். அடுத்து முக்கியமானது பாருங்க, மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். மோசே அவர் தான் நியாயப்பிரமாணமே எழுதினாரு. அவர் செய்து வைத்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டானா, இதுதான் அப்பாவுக்கு பிரியமா இருந்துச்சான், செம்மையானதாக இருந்துச்சான். அப்பாவுக்கு விக்கிரகமும் பிடிக்காது, சொரூபமும் பிடிக்காது. அப்பா எங்க இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்க இருதயத்துலதான் வாசம் செய்கிறார். அப்பாவுக்கு உருவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பா ஆவியாக இருக்கிறாங்க. அப்பா உங்க இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்பாவுக்கு இந்த விக்கிரகமும் பிடிக்காது, சொரூபமும் பிடிக்காது. அதை எல்லாவற்றையும் இடித்து போட்டால் இதுதான் அப்பாவுடைய பார்வைக்கு செம்மையாக இருந்தது. இன்னைக்கு அநேகர் ஏசப்பா ஏற்றுக்கொண்டுன்னு சொல்றோம். ஆனா நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏசப்பா போட்டோ வச்சிருப்போம், மாதா போட்டோ வச்சிருப்போம், குழந்தை இயேசு போட்டோ வச்சிருப்போம், சிலையை வைத்திருப்போம். இதெல்லாம் ஏசப்பாக்கு பிரியமா? பிரியம் கிடையாது. ஏசப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த விக்கிரகத்தையும் இந்த போட்டோவையும் இந்த சொரூபத்தையும் வீட்டுல வைத்து கொண்டு ஏசப்பா ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஏசப்பாவால் ஆசீர்வதிக்கவே முடியாது. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு ஆசீர்வதின்னு சொன்னா அவரால் ஆசீர்வதிக்கவே முடியாது. அநேக பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் போய் ஜெபம் பண்றோம். ஆனா வீட்டுல இது இருக்கும்போது எப்படி அற்புதம் நடக்கும்? நடக்காது. எவ்வளோ நம்பர் 1 ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணாலும் இது வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய ஆசீர்வாதம் வராது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் காலம் கடந்து கொண்டேதான் போகுது. ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு இவ்வளவு நாள் டிலே ஆகுதுன்னா, அப்பாவுக்கு பிரியம் இல்லாத அந்த காரியம் வீட்டுல இருக்கும் பொழுது அப்பாவால் என்ன பண்ண முடியாது? அங்க உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. அப்பாவுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கும் பொழுது அற்புதம் செய்ய முடியாது. அதுக்கு பாருங்க, அந்த நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தாங்க. அது வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணாங்களாம்? மோசே செய்து வைத்த அந்த வெண்கல சிலைக்கு தூபம் காட்டி வந்தாங்க. அதுக்கு என்ன பேரு? நிகுஸ்தான் என்று பேர் வைத்தாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல 5 முதல் 9, நம்பர்ஸ் 21 chapter 5 to 9. 5ஆம் வசனம் பாருங்க. தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் ஜனங்கள் பேசினாங்க.
அப்பாவுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுறாங்க. விரோதமா மாத்திரம் பேசலங்க. என்ன சொல்றாங்க? நான் வனாந்தரத்துல சாகறதுக்காக என்ன கூட்டு வந்தீங்க. ஏசப்பா எகிப்துல 10 விதமான வாதைகளை குறித்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள பத்திரமா அப்பா அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்படி பத்திரமா கூட்டு வந்தவங்கள பார்த்து அவங்க சொல்ற வார்த்தைய பாருங்க. எங்கள சாகவா கூட்டு வந்தீங்க? இங்க என்ன இந்த அற்பமான உணவா? தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார். அவங்க கறி வேணும்னும் போது காடைகளை கொடுத்தார். அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் என்ன சொல்றாங்க? இங்க பேசுறான். அந்த பேச்சு ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய வார்த்தைக்கு விரோதமா மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. இருக்கிறதுலயே பெரிய பாவம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். குடிக்கிறதோ, விபச்சாரம், வேசித்தனம் பண்றதோ அதெல்லாம் பாவம் தான். இருக்கிறதுலே பெரிய பாவம் என்னன்னா, அப்பாவுடைய வார்த்தையை நம்பாதது. அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்காததான் பெரிய பாவம். இதுதான் இங்க நடந்துச்சு. அதுதான் இப்ப உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் பாருங்க. 6ஆம் வசனம். கொல்லிவாய் சர்ப்பங்களை, அப்ப கொல்லிவாய் சர்ப்பம்னா என்னது? கொல்லினா நெருப்பு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபியரி சர்பன்ஸ். அது கடிச்சதுன்னா உடம்பெல்லாம் எரியிறது போல இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஷம் வந்து மரித்து போவாங்க. 7வது வசனம் பாருங்க. அதனால் ஜனங்கள் மோசே இடத்துல போய் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமா பாவம் செய்த. என்ன பாவம் செய்தாங்க? அப்பா வார்த்தையை விசுவாசிக்கல. அப்பா வார்த்தைக்கு விரோதமா கலகம் செய்தாங்க. அதுதான் பாவம். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கும் பொழுது 8வது வசனத்துல அப்பா சொல்றாங்க, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இங்க அப்பாவோட வார்த்தை சொல்றாங்க, ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை மரத்துல தூக்கி வை, அதை பார்த்தா அவன் பிழைப்பான். இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? இங்கேயும் சிலதானே செஞ்சான்றீங்களா? அப்படி இல்ல. இங்க அப்பாவுடைய வார்த்தை இவங்க நம்புறாங்களான்னு பாக்குறாங்க. ஆமா, இந்த சர்ப்பம் தான் என்ன கொன்னுட்டு இருக்குது. இதை பார்த்தா எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். இங்க என் வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கிறார்களா, என் வார்த்தையை இவர்கள் நம்புகிறார்களான்னு பார்க்கதான் அப்பா சொல்றாங்க, மோசையை செஞ்சு இதை பார்க்க சொல்லு, பார்த்தா சுகமாகும்னு சொல்லி. அதை யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து போய் பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சுகம் கிடைச்சது. அடுத்து இன்னொன்னு, எதுக்கு இதை அப்பா ஒரு காரணமா வைத்தாங்க? அப்பா பழைய ஏற்பாடுல அநேக காரியங்கள், ஏசப்பாவோட வருகை குறித்து ஃபோர் ரன்னராக அநேக காரியங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவர் நேரம் கொடுக்கும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். இங்க ஒரு ஃபோர் ரன்னராக இதை ஏன் காண்பித்தார் அப்படின்னா, சர்ப்பம் ஏவாளை ஏமாத்தி ஆதாமை ஏமாத்தி பாவத்துக்குள்ள விழ வச்சது. அப்போ ஏசப்பா மூலதான் நமக்கு ரட்சிப்பு. ஏசப்பா தான் கல்வாரி சிலுவையில மரத்துல அவரை பார்க்கும் பொழுது, ஏசப்பாவை பார்க்கும் பொழுது, நமக்காக தான் ஏசப்பா கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு இருந்தாங்க. ஏசப்பாவை பார்க்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. அதை சொல்லுவதற்கு ஒரு ஃபோர் ரன்னராக தான் இதை காண்பித்து வைத்தாங்க. ஆனா இங்க மக்கள் அப்போட வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களான்னு பார்த்தா அப்பா இதை வைத்தாங்க. அப்பா இது அற்புதம் நடந்தது, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தவங்களுக்கு அற்புதம் நடந்தது. அவங்க அதுக்கப்புறம் அதை என்ன கேட்டாங்க? அது ஒரு விக்கிரகமாக்கிட்டாங்க. அதுக்கு தூபம் காட்டுறது. அதுதான் நம்ம 2 ராஜாக்கள் 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த 4ஆம் வசனத்துல மீண்டும் பாருங்க, அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதனாலதான் அப்பா என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் உடைச்சு தள்ளு என்று சொல்லி அப்பாவுக்கு செம்மையானதை செய்தான். அதனாலதான் எசேக்கியா சொல்றாங்க, அப்பாவுக்கு செம்மையானதை அவர் செய்தார். 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவின் ராஜாக்கள் ஒருத்தர் கூட அப்படி இருந்தது இல்லையா? அப்பா மேல விசுவாசம். யூத ராஜாக்கள்ல இந்த எசேக்கியா முன்னும் பின்னும் யாருமே அவ்வளவு விசுவாசம் வைக்கல. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்களும் அவ்வளவு விசுவாசம் அப்பா மேல வைத்தீங்கன்னா, அதனாலதான் முதல்ல அந்த வாக்குத்தத்த வசனம் என்ன சொன்னாங்க? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா, அப்பாவோட வார்த்தை மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அப்பா உங்களை என்ன பண்ணுவாங்க? அற்புதமாக வழி நடத்துவார். உங்க கூட இருந்து நீங்க செய்கிற எல்லாவற்றையும் அனுகூலம் பண்ணுவார். இன்னைக்கும் நாம கல்வாரி, அதனாலதான் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஜெபம் பண்ணும் போதும் சொல்லுவேன், நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நம்ம பார்க்கணும். கல்வாரி சிலுவையில நமக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க? கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோட எழுந்தாங்க. ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு விடுதலை, நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலம் பண்ணுவார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா?
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. அநேக காரியங்கள பேசுனீங்க. நான் உங்கள் இருதயத்தில் இருக்கிறேன். எந்த சிலையிலயும் இல்ல, எந்த சொரூபத்திலயும் இல்ல. அது இருக்கும் பொழுது அப்பாவால அற்புதம் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்க காமிச்சீங்கப்பா. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் இப்பொழுது தீர்மானம் எடுத்துக்கொண்டு இருக்காங்கப்பா. இனி எந்த விக்கிரகத்தையும் எந்த சொரூபத்தையும் நான் வணங்க மாட்டேன். என் வீட்டுல இருக்கிற அந்த சொரூபத்தை, சிலைகளை எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிகிறேன். ஏசப்பா என் இருதயத்துல தான் இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் அப்பா அற்புதம் செய்யறாங்க. எல்லா மந்திர கட்டுகள், எல்லா கிரியைகள் வெளியேறுகிறது. உங்க வீட்டில இருந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. இனி நான் அதை வணங்க மாட்டேன். இனி அதுக்கு தூபம் காட்ட மாட்டேன். இனி அதை ஆராதிக்க மாட்டேன் என்று உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, இனி நீங்க செய்கிற சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அனுகூலமாகும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இருந்த அந்த தீராத வியாதி, இவ்வளவு நாட்கள் தொடர்ந்து வந்த அந்த தீராத வியாதி, எவ்வளவு டாக்டர் கிட்ட போய் சரியாகல, அந்த தீராத வியாதி இம்மீடியட்டாக இந்த நொடியே அப்ப சுகம் தராங்க. நீங்க ஒப்பு கொடுத்த இந்த நேரத்துல இப்பொழுதே சுகம். உங்க பிசினஸ்ல இருந்த எல்லா கட்டுகள் மறைந்து சென்று இந்த நொடி முதல் உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நன்றி அப்பா. அதே போல உங்க குடும்பத்தில் இருந்த சமாதான குறைச்சல் இப்பொழுதே விலகி செல்லுகிறது. நன்றி தகப்பன. எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்கப்பா. இப்பொழுதும் அப்பா உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக, உங்களுடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற யார் யாரெல்லாம் டாக்டர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்காங்களோ எல்லாருக்கும் இப்பொழுது உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கொடுக்கிறீர். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, முடவர்கள் நடக்கிறதற்காய் சோத்திரம். உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கினதற்காய் நன்றி. குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் குழந்தையை கொடுத்து இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அந்த தடைகளை சர்ப்பம் கொண்டு அந்த தடைகளை உடைத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இவ்வளவு நாள் திருமண தடைகள், இதனால்தான் தடைகள், அந்த தடைகளை இப்பொழுது அப்பா உடைத்து ஆம்ரஜா சீக்கிரத்துல திருமண ஏற்பாடுகள் நடந்து தேவனை நீங்க துதிக்க போறீங்க. எஸ், அதற்கான சைன், அடையாளம் இன்றே நீங்க பார்க்க போறீங்க. நன்றி தகப்பன. அதே போல யார் யாரெல்லாம் ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்கிறீர். கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு நிரந்தர வேலை இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்கிறீர். எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலையை கொடுத்து இன்று அனுகூலம் பண்ணுகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை ரட்சித்து அவர்கள் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பேர். ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.